ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்வதேசம் விதேசம், பழையது புதியது. ரெண்டாவது பகுதி பேஜ் நம்பர் 974 977 வரலும் எடுத்துட்டுருக்கேன். 4 வேதங்கள், உபவேதங்கள் எல்லாம் ஒரு 18 ஆதார நூல்களாக இருக்கக்கூடியது. இந்த ஆதார நூல்கள் தர்மஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள், அதனுடைய உப அங்கங்கள் எல்லாமே தர்மஸ்தானங்கள்னு சொல்லியிருக்கு. அதை தவிர நம்மளுடைய அறிவையும் மனசையும் வளர்க்கறதுனால இதை வித்யாஸ்தானங்கள்னு இந்த புக்ஸ், அதாவது பிரமாண நூல்களை நம்ம சொல்லலாம். வேதங்களும் அங்கங்களும் அதனுடைய உப அங்கங்களையும் நம்ம வித்யாஸ்தானங்கள்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய அறிவை வளர்க்கறது, நம்மளுடைய மனசை சுத்திப்படுத்துறது. அப்படிப்பட்ட இந்த வித்யாஸ்தானங்களை, அந்த 18 பிரமாணங்களை நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. அதாவது அர்த்தசாஸ்திரம், ஆகாசத்தை பற்றி சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், என்ன இல்லை நம்மளுடைய பிரமாண நூல்களில் வேதங்களும் அங்கங்களும் உப அங்கங்களையும் இதில் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அதாவது தரோவாக கரைச்சி குடிக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் இதெல்லாம் பொக்கிஷமாக நம்மளுடைய வேதங்களில் இருக்குங்கிறதையாவது நம்ம பேசிக் நாலேஜ், அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸ் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது மற்ற கண்ட்ரியில், பிற தேசத்தில் இருக்கக்கூடிய சமாச்சாரத்தெல்லாம் அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக ஒதுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. பெரியவா சொல்கிறான். அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதிலிருந்து நம்மளுக்கு ஆத்மக்ஷேமமோ லோகக்ஷேமமோ கிடைக்கிறது அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுல தப்பில்லை. இப்போ நம்ம 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வர 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 நம்மளுடைய மதத்து மேலே ஒரு நம்பிக்கை போயிட்டு வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து வந்துருந்தோம். அந்த மாதிரி வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெளிநாட்டு மோகம். அங்கெல்லாம் எப்படி இருக்குது, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்றுறது. ஆனால் என்ன சொல்கிறா பெரியவா அப்படின்னா, சப்போஸ் இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஞ்ஞான சம்மந்தப்பட்டமாக இருக்கட்டும், டோட்டலி அது புதுசாக இருக்கிறதுனால நம்ம நாவலாக இருக்கிறது புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய தேச என்விரான்மெண்ட்டுக்கு, நம்ம ஜீன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய தேச பண்புக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால தானே பெரியவர்கள்லாம் வசுதைவ குடும்பக்கம்னு சொல்கிறா இல்லையா. ஆச்சாரியாலே ஸ்வதேஷோ புவனத்ரயம் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் டோட்டலி அந்த கண்ட்ரி, மற்ற கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணுன்னு சொல்லலை. எப்படி சொல்கிறா அப்படின்னா, மாளவிகாக்னி மித்ர அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் காளிதாசன் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நம்முடையது ரொம்ப புராதனமானது அப்படிங்கிறதுக்காக அது நல்லது, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மற்றவாளோடதெல்லாம் இப்போ புதுசாக வந்தது, அதனால் இதெல்லாம் ஒன்றுமே லாய்க்கே இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ள வேண்டும் அப்படின்னு இந்த மாளவிகாக்னி மித்ரால காளிதாசன் அப்பவே சொல்லியிருக்கார். பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லி பாரதியார் சொல்கிறார். அப்படின்னா நம்மளுடையது புராதனமானது. இந்த புராதனமானதா, ஓகே இதுதான் புராதனம், த பெஸ்ட், அக்செப்டட், எஸ் த பெஸ்ட் தான். ஆனால் பிளைண்ட் ஃபோல்டடாக அதை 100% எடுத்துக்க வேண்டாம். அட் த சேம் டைம் ஃபாரின்ல இருக்கக்கூடிய நல்லது எதுவாக இருந்தாலும் அது புதுசு, நாவல், இதெல்லாம் நம்ம ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு டோட்டலி ரிஜெக்ட் பண்ணவும் கூடாது. ஸோ பேலன்ஸ்டாக, பயஸ்டாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு ஏற்றதாக இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஃபாரின் கண்ட்ரிலலாம் வந்து கோட் சூட் போடுறதுங்கிறது ரொம்ப காமன். அவளுக்கு இந்த குளிர் பிரதேசமாக இருக்கிறது, அதனால் அவள் போட்டுக்கிறாள். இப்போ நம்மளுடைய பாரத தேசத்தில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த சீசனில் கொஞ்சம் வெயில் தான் ஜாஸ்தி. இப்போ நம்ம போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது தானே. அப்போ அவள் ஓட்ஸ் எல்லாம் குடிக்கிறா, நானும் ஓட்ஸு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் சாப்பிடுவேன். இல்லையே, நம்ம மண்ணில் விளைஞ்ச பழைய சோறுக்கு மிஞ்சினது வேறு என்ன? இன்றைக்கும் அந்த ஒரு பழைய சோறுக்குரிய ஒரு சத்து விஞ்ஞானபூர்வமாக எதுலேயுமே ப்ரூவ் ஆகலை. ஸோ எதை எடுத்துக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்போது அதே மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அழகாக அந்த காளிதாசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு மற்ற கண்ட்ரிஸ் நாவலாக இருக்குது, நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறதும் தப்பு. நம்மளோட இது பழசு, அதனால் ஐயோ போர்ப்பா இது அப்படின்னும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. புராதனமானது வேல்யூபிள், அதுக்குரிய மரியாதை. மற்றவாளோடது புதுசு, வேல்யூபிளாக இருந்தால் எடுத்துக்கோ. ஸோ பழசுங்கிறதுக்காக ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதும் தப்பு, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதும் தப்பு. ஸோ திங்க் பண்ணிட்டு எது நல்லா இருக்கோ, நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கோ, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கும் சூட்டபிளாக இருக்கிறத எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. இந்த ஸ்வதேசம் அதான் ஹெட்டிங்கே தான். ஸ்வதேசம்னா நம்ம கண்ட்ரி, விதேசம்னா ஃபாரின், பழையது புதியது. இன்னும் நிறையா சொல்கிறா. நாளை தொடர்பில் பார்க்கலாம்.